நாங்க வருத்தப்படுறோமோ வருத்தப்படாம இருக்கிறோமோ அதை பத்தி திராவிட முன்னேற்றங்களை கவலைப்பட வேண்டாம். நாங்க கவலைப்படுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அதற்காக முதலமைச்சர் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் எல்லா பாராளுமன்றங்களையும் அழைத்து நேற்று நடத்தினாரு. அது ஒரு 20-21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தோம். 30-35 பாராளுமன்றங்களும் வரல. வராதவங்க ஏன் வரலன்னு அவங்க தான் விளக்க வேண்டும். நாங்க போனவங்ககிட்ட ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் நேற்று முதலமைச்சர், தலைமை செயலாளர், அப்புறம் முதலமைச்சரோட 3 அமைச்சர்களோட நேற்று நடந்தது. அது நாங்கள் எங்களுடைய கருத்தை பரிமாறிக்கிட்டோம். அரசாங்கமும் அவரோட அதை கருத்தை சொன்னாங்க. நான் தெளிவாக சொல்றேன், ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த விஷயம் ஒரு லைட்டா எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவில் இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும், பாண்டிச்சேரிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 40ன்னு வச்சுக்கோங்க. 543ல நாங்க தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 40 பேர் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. இன்னைக்கு முதல்ல இந்திரா காந்தி 1976ல ஜனத்தொகை அடிப்படையில பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரிச்சாங்கன்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் உணர்த்தி தான் அது 543 கேப் போட்டாங்க. இதை மாத்தவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீண்டும் உணர்ந்துதான் 2001ல வாஜ்பாய் அது 543 அப்படியே இருக்கட்டும் விட்டார். அந்த 25 ஆண்டு காலம் இப்ப முடிய போகுது. இப்போ நீங்க சட்ட திருத்தம் நீங்க கொண்டு வராட்டி என்ன ஆகும்னா 2026ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அது 2027ல இந்த கணக்கெடுப்பு முடியும். அதை பேஸ் பண்ணி இந்த 543 550 வரைக்கும் போலாம். இந்த 550 நீங்க பிரிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 39ல இருந்து ஒரு 46 47 சீட்டை கூடும். ஒரு 5 6 8 சீட்டு கூடும். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து ஒரு 120 சீட்டு வரைக்கும் கூடிடும். 117 120 சீட்டு கூடும். கேரளாவுக்கு 20ல இருந்து குறைஞ்சிரும் சீட், ஏன்னா ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு. அதனால இது ஜனத்தொகை அடிப்படையில பண்ணீங்கன்னா தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும். வட மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் கூடும். ராஜஸ்தானுக்கு சீட்டு கூடும், பெரிய அளவுல கூடும். பீகாருக்கு பெரிய அளவுல கூடும், யூபிக்கு பெரிய அளவுல கூடும். தமிழ்நாட்டுக்கு சொற்ப சீட்டு கூடும், கேரளாவுக்கு குறையும். ஆனா நீங்க சவுத் இந்தியாவுக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு சீட்டு குறையும். இதை யாருமே சவுத் இந்தியால ஏற்றுக்க மாட்டாங்க. ஜனத்தொகை அடிப்படையில மட்டுமே நீங்க சீட்டை மறு வரைவு செஞ்சீங்கன்னாக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. டிஎம்கே முதல்ல அதை ஒத்துக்கல, அதுதான் எழுத்து ஓட்டு போட்டாங்க. அதனால பிஜேபி இப்ப என்னன்னா ஒரு ஆசை காட்டுறாங்க. டிஎம்கேக்கும் டிடிபிக்கு என்ன சொல்றாங்க, நாங்க ஜனத்தொகை அடிப்படையில பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் 50% யூனிஃபார்மா கூட்டிடுறோம், அப்போ உங்க பெர்சன்டேஜ் மாறாது. நீங்க இப்ப 40 இருக்கவங்க நாங்க 60 ஆக்கிடுவோம், 80 இருக்கிறவங்க 120 ஆக்கிடுவோம், உங்களுக்கு பெர்சன்டேஜ் இருக்கும். இதுல என்னன்னா இது மேலோட்டமா பார்க்கும்போது ஆமா எல்லாருக்கும் 50% கூட்டுறாங்களே, நமக்கும் 50% கூட்டுறாங்களே, இதுல நமக்கு என்ன பாதிப்புன்னு நினைப்பீங்க. ஆனா என்ன ஆகும்னா நமக்கு 40ல இருந்து 60 ஆகும். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து 120 ஆகும். நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இப்ப வித்தியாசம் 40 சீட்டு தான் வித்தியாசம். ஆனா அந்த புது தேதிப்படி பார்த்தா நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு 60 சீட்டு வித்தியாசமாயிடும். ஏற்கனவே 543 பேர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. என்னைக்கா ஒரு நாள் தான் எல்லாரும் பேச முடியுது. ஏதோ என்ன மாதிரி இருக்கவன் அடிச்சு பிடிச்சி அப்படியே பேசிடல. 3/4 பேருக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. இதுவே 815 850 பேர் பாராளுமன்றத்துல இருந்தாங்கன்னா யாருக்கு என்ன பேசுறது கிடைக்கும்? பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்க கூட்டுறதுனாலேயே ஜனநாயகம் வளருதுன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. பாராளுமன்றத்தோட வேலை விவாதம் பண்றது, கொள்கையை பத்தி பேசுறது, மசோதா பத்தி பேசுறது, சட்டத்தை பத்தி பேசுறது, அவருடைய பாதகங்கள் சாதகங்களை பத்தி பேசுறது. அதற்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்புக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். 800 பேர் கூடுவாங்க, கை தட்டி கலைஞ்சிருவாங்க ஒழிய அந்த சபை ஒரு ஃபங்க்ஷனிங் சபையா, ஒரு பயனுள்ள சபையா இருக்காது. ரெண்டாவது இந்த 50% கூட்டுறது மேலோட்டமா பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், ஆக்சுவல் நம்பர் கூடிக்கிட்டே போகும். கிரிக்கெட்ல ஒரு மேட்ச்ல நான் 10 ரன் அடிக்கிறேன், நீங்க 20 ரன் அடிக்கிறீங்க. நான் இந்த மேட்ச் உங்ககிட்ட 10 ரன்ல தோத்து போயிட்டேன். அடுத்த மேட்ச்ல நீங்க சொல்லலாம் உனக்கும் 50% ரன் கூட்டுறேன், அவருக்கும் 50% ரன் கூட்டுறேன். அப்ப என்ன ஆகும்? என்னோட 10 ரன் 15 ரன் ஆயிடும், உங்க 20 ரன் 30 ரன் ஆயிடும். ஆனா நான் உங்ககிட்ட எத்தனை ரன்ல தோத்து போறேன்? 15 ரன்ல தோத்து போறேன். பெர்சன்டேஜா பாக்குறேன், எவ்வளவு ரன்ல தான் தோத்து போறோம்னு பாக்குறான். அதுக்கப்புறம் நாளைக்கு சிம்பிள் மெஜாரிட்டின்னு வந்தா அந்த 5 ஸ்டேட்ல இருந்து உட்கார்ந்தவங்க உட்கார்ந்தாலே போதும், மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாம் வேல்யூவே இல்லாம போயிடும். அதனால எந்த வகையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாலும் அது தமிழ்நாட்டுக்கு பாதகம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாராவது ஆதரித்தார்கள் என்றால் அவர்கள் தமிழ் உரிமைகளுக்கு எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இது எந்த வகையில ஏற்றுக்கூடாது. எப்படி இந்திரா காந்தியும்
வாஜ்பாயும் 25 வருஷம் அந்த 543 பாதுகாத்தாங்களோ, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 543 திருப்பி பாதுகாத்து தமிழ்நாட்டுக்கு அதுல இருக்கிற 39 பாண்டிச்சேரிக்கு இருக்கிற 140 திருப்பி பாதுகாத்து கொடுக்க வேண்டும். இதுதான் தமிழர்களோட உரிமையை பாதுகாக்கும். ஜனத்தொகை அடிப்படையில போனீங்கன்னாலும் பாதகம். 50% ஈக்குவலா கூட்டி அதை கொண்டு போய் பெரிய பாராளுமன்றத்தை உருவாக்கினாலும் தமிழ்நாட்டுக்கு பாதகம். ரெண்டையுமே ஏத்துக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றம் 43 தான் இருக்கணும், 39 இருக்கணும். அரசாங்கம் சொன்ன குடும்ப கட்டுப்பாடை செய்து ஜனத்தொகையை குறைத்த மாநிலங்களை நீங்கள் வஞ்சிக்க கூடாது. ஒரு பர் கேபிட்டா அதிக வரி கட்டுகின்ற மாநிலங்களை வஞ்சிக்க கூடாது. அதாவது ஹிந்தி பேசாத மாநிலங்களை, அதாவது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்டேட்ஸை வஞ்சிக்க கூடாது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பாராளுமன்றம் 543ஆகவே இருக்க வேண்டும். அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு 39 பாண்டிச்சேரிக்கு 1 இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஃபார்முலாவை தவிர வேற எந்த ஃபார்முலாவும் யார் ஆதரிச்சாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டு கொடுக்கிறதாக தான் நான் கருதுவேன். மத்திய அரசு சரியான முடிவு எடுக்காத பட்சத்துல தமிழ்நாட்டுல மேகதாது பிரச்சனை பெரிய இஷ்யூவா வருது. சட்டமன்றத்துல கூட்டத்தை கூட்ட சொன்னா கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்றதை கேளுங்க. பார்லிமெண்ட் இப்ப நடக்குது. இப்ப வந்து நமக்கு செய்தி வருது, இந்த 2-3 நாள்ல இந்த சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. நம்ம நிலைப்பாடு என்ன என்பதை ஷார்ப்பா போக்கஸ் பண்றதுக்காக கொடுத்த கூட்டம். மேகதாது அணை வந்து அந்த பிரச்சனை, காவிரி பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு, காலங்காலமா நடக்குது. மழை பெஞ்சா பிரச்சனை போயிடுது, மழை பெய்யாட்டி இந்த பிரச்சனை வருது. அதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எப்படி தண்ணியை பகிர்ந்துக்கணும். மழை பெஞ்சா எப்படி பகிர்ந்துக்கணும், மழை பெய்யாட்டி எப்படி பகிர்ந்துக்கணும். அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றோம். அதுல தமிழ்நாட்டுல யாருக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. அவங்களுக்கு அதுல அந்த ஆர்டர்ல உடன்பாடு இல்லாதவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, நம்மளும் சுப்ரீம் கோர்ட் போனோம். அது ஏற்கனவே ஒரு மெக்கானிசம் இருக்கு. இது எதுக்கு டீலிமிட்டேஷன் இப்ப பேசுறோம்னா, நாளைக்கு திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இந்த 4 நாள் பார்லிமெண்ட் இருக்கு. அந்த பார்லிமெண்ட்ல அந்த இமீடியட் இஷ்யூவை டீல் பண்ணும். இந்த மேகதாது அணை இன்னும் கட்டி முடிக்கல, அதுல என்ன தண்ணி தேக்கி வைக்கல, இங்க மழை பெய்யறது நின்று போகல, இங்க தண்ணி வர்றது நிக்கல. அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராப்ளம். இது இமீடியட் ப்ராப்ளம். இமீடியட் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் மீட்டிங் கூப்பிட்டாங்க. அதுல ஒரு 20-21 எம்எல்ஏ எம்பி போனோம். 30-35 எம்எல்ஏ எம்பி வரல. வராதவங்கள ஏன் வரல நீங்க கேட்கணும். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த டீலிமிட்டேஷன் வந்து நீங்க டீலிமிட்டேஷனா மட்டும் பார்க்க கூடாது, தொகுதியே சீரமைப்பாங்க. அப்பனா புதுசா தொகுதி பவுண்டரியை மாத்துவாங்க. பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய ஏரியாவெல்லாம் ஒரு தொகுதியாக்கி அவங்களுக்கு வாக்களிக்காதவர்களை சிதற வைத்து அதையும் பண்ணுவாங்க. இது பேரு ஆங்கிலத்துல ஜெரி மேண்டரிங் அர்த்தம். அந்த ஜெரி மேண்டரிங் அவர் செய்வார்கள். அதனால பெரிய ஆபத்து. அவர்களுக்கு சாதகமாக ரூல்ஸை மாத்தி, தொகுதியை மாத்தி, சீரமைத்து, வட இந்தியாவில் இந்தி பேசுகின்ற மாநிலத்துல தொகுதிகளை கூட்டி, அவர்களுக்கு சாதகமான பகுதிகளை எல்லாம் தொகுதிகளாக உண்டாக்கி, அவர்கள் எந்த தேர்தலிலுமே அவர்களுடைய கோர் ஓட்டை வச்சு எப்படி மெஜாரிட்டி கொண்டு வந்துடலான்றதுக்காக பண்ற சதியாத்தான் இதை பார்க்கிறேன். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற சதியாத்தான் இதை பார்க்கிறேன். இதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். 543 எந்த காலத்திலும் மாறக்கூடாது. 543க்குள்ள தமிழ்நாட்டுக்கு 39, பாண்டிச்சேரிக்கு 1 இருக்கணும். நான் வேணா உதாரணம் சொல்றேன். அமெரிக்காவில ஜனத்தொகை கூட்டிகிட்டே தான் போகுது. ஜனத்தொகை கூட 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 அவங்க ஒன்னும் அவங்களுடைய ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் மாத்திக்கிட்டே போறது இல்லை. அதெல்லாம் ஒரு கேப் பண்ணி அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கணும். நீங்க அதனால இன்னைக்கு வந்து 140 கோடி பேர் இருக்காங்க, நாளைக்கு வந்து அது 170 கோடி ஆயிடுச்சு. அதனால கூட்டிகிட்டே போவீங்களா பார்லிமெண்ட் சைஸ? 800, 1000, 1200 கூட்டிகிட்டே போவீங்களா? அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. பார்லிமெண்ட்டை பிக்ஸ் பண்ணணும், அதுக்குள்ளதான் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். குறிப்பாக தென் மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்றால் இந்த 503 எப்படி இந்திரா காந்தி பாதுகாத்தார்களோ, எப்படி வாஜ்பாய் பாதுகாத்தாரோ, அதே போல மீண்டும் பாதுகாக்க வேண்டும். இந்த பேச்சும் தேவையில்லாதது, அந்த கைதும் தேவையில்லாதது தான் என்னுடைய கருத்து. பாஜகவை யாரும் நோட்டீஸ் பண்றது இல்ல. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டுல, அது வரைக்கும் உங்களை பாராட்டுறாங்க. அதெல்லாம் பாவம் சொல்றேன். அவருக்கு காரைக்குடிக்கு திருப்பி வந்தாரா? வரல. இல்லைன்னா காரைக்குடிக்கு வரணும். காவேரியை பொறுத்த வரைக்கும் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. மழை பெய்யாத காலத்துல எப்படி தண்ணீரை வந்து பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் மழை நல்லா பெஞ்சாக்க எப்படி பங்கீடு பண்ணணும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி நடந்துக்கிட்டா போதும். யாரா நடந்து காட்டி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதுக்கு இருக்கு.
கரெக்ட். தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. மழை வந்தாலே இப்ப தண்ணி விட்டுருக்காங்க. அப்ப தண்ணி இருக்குல்ல. அது கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்து எக்ஸ்பர்ட் பேனல், நியூட்ரல் பேனல்லாம் தண்ணி எக்ஸ்ட்ரா அந்த ரிசர்வாயருக்கு வந்தா திறந்து விட வேண்டியதுன்னு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப கொடுத்த ஆர்டர் கரெக்டான ஆர்டர், அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டெம்ட்டுக்கு போக வேண்டியதான். நீதிமன்ற தீர்ப்பை யாராவது செயல்படுத்தாட்டி உடனே கண்டெம்ட்டுக்கு போறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு.